கெரியர்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலனா என்ன பண்ணுவீங்க? நான் பார்ட் டைமா ஜாப் பார்த்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் முடிஞ்ச அளவு சண்டை போட்டு எனக்கு என்ன இது படிக்கணுமோ அப்படி ட்ரை பண்ணுவேன். எந்த கோர்ஸ் வந்து இருக்கிறதால ஈஸியாக இருக்கோ ஃபர்ஸ்ட் அது பண்ணிவிட்டு அப்புறமா வேறு ஏதாவது டிகிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். இல்லை, ஆக்சுவலி இது என் இன்ட்ரெஸ்ட் தான். பேரண்ட்ஸ் வந்து ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து சிஎஸ் பக்கம் போனால் தான் வந்து இதுன்னு சொன்னாங்க, சேஃப்டின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கரியர் சாய்ஸ்னால நான் வந்து ஈஸி பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கேன். இல்லைன்னா அவங்க சொல்லிட்டு எது நல்லா இருக்கோ அவங்க சூஸ் பண்ணி பண்ணாலும் நல்லது தான் சொல்லுவாங்க. நான் காமர்ஸே எடுக்க சொல்லி சொன்னாங்க. நான் ஐடி போகணும்னு சொல்லி இந்த குரூப் எடுத்தேன். அது அவங்க சொல்றது வந்து ஒரு ஃபியூச்சருக்கு டிமாண்டா இருந்து ஹை டிமாண்டா இருக்கு, அது ஒரு நல்ல கோர்ஸா இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் மாத்திப்பேன். சண்டை போடுவேன். இல்ல ஆக்சுவலி பேரண்ட்ஸ் என்ன வந்து கொஞ்சம் ஈஸியா எடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்ல எனக்கு இதுல வந்து பேஷன் இருக்கு, எனக்கு ஏஎம்எல்ல பேஷன் இருக்கு, அதனால நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணி போவாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் இருக்காங்க, பட் போக போக அவங்க கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட் பண்ணலன்னா நான் வந்து லைக் நானே ஸ்டூடெண்ட் லோன் எடுத்து அப்புறம் நானே கட்டிக்கிற மாதிரி தான் பிளான். ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட டெசிஷன்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டபனா இருக்கீங்க. இப்போ நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால பேரண்ட்ஸ்க்கு நம்ம பசங்க சேஃபான கெரியர் தான் சூஸ் பண்றாங்களான்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா உங்க ட்ரீம் கெரியர்ல நீங்க கிளாரிட்டியோட இருந்தா பேரண்ட்ஸை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ப்ளூம்ஸ் அகாடமி சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் கூட இண்டிவிஜுவல் 1-to-1 கெரியர் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்றாங்க. இங்க எங்களோட எக்ஸ்பர்ட் கவுன்சிலர்ஸ் உங்களுக்கும் உங்க பேரண்ட்ஸ்க்கும் நீங்க சூஸ் பண்ண கெரியர் ரிலேட்டடான எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணி உங்க பேரண்ட்ஸோட ஃபுல் சப்போர்ட் மூலமா உங்களுக்கு பிடிச்ச கெரியரை பர்சியூ பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கெரியர் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க.